எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை, நோக்கு வர்மம் இது போன்ற நிறைய வீடியோ வெளியே வந்துட்டே இருக்கு. அது எல்லாரும் நிறைய பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கு. எல்லாம் ஓகே தான். நான் இன்னைக்கு பேச போகிறது மொத்தமாக வர்மம் ப்ளஸ் நோக்கு வர்மம் இதை பற்றி தான் பேச போகிறேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் தான். சாதாரண உங்களை போல எல்லாம் படிச்சுட்டு இல்லை ஒரு வேலையில் இருந்துட்டோ இப்படி இருக்கிறவங்க தான். இது நான் போடுறது மூலம் நீங்கள் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது வர்மங்கிறது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, குரு குரு வழி கல்வி மூலமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஆசான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து போய் பயின்றுட்டு வருவாங்க, இல்லை அவர் வந்து பயிர் வச்சுட்டு போவார். இப்படி இருந்தது. இது நான் சொல்கிறது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசானோ அல்லது ஒரு முனிவரோ சித்தரோ அப்படி யாருமே கிடையாது. இப்போ வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய கலை ஆயிடுச்சு. இது நான் வந்து சும்மா சொல்கிறேன்ட்டு இல்லை. எங்கள் ஊர் பக்கம் திசைமலை, சாத்தாங்குளம், உடங்குடி, அப்புறம் செம்பமலை இப்படி போன்ற இடங்கள்ல நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இது இந்த மாதிரி வர்மக்கலை கற்றுக்கிட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் எனக்கு தெரியும். குடும்பமாக தான் இருக்காங்க அவங்க. வெளியாட்களுக்கு அவங்க பயிர்விக்கிறதே கிடையாது. ரெண்டாவது ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து சொல்கிறதே கிடையாது எங்களுக்கு வர்மம் தெரியும் அப்படின்ட்டு. நானும் அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். இது வரைக்கும் எங்கள் குடும்பத்திலேருந்து வெளியே ஒருத்தருக்கு வர்மக்கலையோ இல்லது இந்த வேறு ஏதோ ஒரு இது பயிர்வித்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நடக்கலை. இருக்குன்னா எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க? ஆசான்ங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை போட்டு பின்னாடி ஆசான் போட்டுக்கிறாங்க. அது நிறைய பார்ப்பீங்க, யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அது இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? அப்புறம் இந்த டிவி சேனல் வேறு ஏதோ இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறோம், வேற உலகம் அப்படின்ட்டுலாம் நிறைய கான்செப்டில் போய் தேடி பிடிச்சி யாரையா ஒருத்தர் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையுமே சிரிப்பு தான் வருது. ஏன்னா அகத்தியர் வந்து ஆரம்ப காலத்திலே சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 12 வருடம் சிவம் காத்து திறமான புத்தி அவனிடம் இருந்தால் அப்பனே நூல் எய்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷம் அவனுக்கு சீடனாக பணிபுரிஞ்சு அவனுக்கு வந்து எல்லா விதமான தகுதியும் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் நீ வந்து அவனுக்கு இந்த நூலை பயில்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்குச்சுல நீங்கள் பாட்டு ஃபோன் நம்பர்லாம் போடுறாங்க. ஒரு சில பேர் ஃபோன் நம்பரு அட்ரஸ்லாம் எழுதி விட்டுறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், புக் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் மணி மேக்கிங்காக இந்த இதை வந்து பண்ணுறாங்க. அதையும் நம்ம நம்புகிறோம். சரி, பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணி ஒரிஜினல் சொல்லி தரீங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து மர்மங்கிறதும் அடிமுறை பிடிமுறை என்பது வேற, ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது சம்மந்தப்படுத்துகிறாங்க இவங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து அடிமுறை பிடிமுறைகளை வந்து கற்றுக்கிறாங்க. இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு சண்டைகள் தான். இதில் வர்மத்தோட 4-5 பேர்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இல்லை இப்போ ஓப்பனாகவே எல்லாமே கிடைக்குது. வர்ம பேர்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே, யூடியூப்பில் இன்டர்நெட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணலாம், வர்மத்தின் பேர்கள் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வர்ம பாயிண்ட்ஸ். இதை வச்சுட்டு இவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. இவ்வளோதான் மேட்ரு. அப்போது இந்த நோக்கு வர்மம் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் வந்து அதை பார்ப்போம். அது எப்படின்னு பார்ப்போம். நோக்கு வர்மத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்க இல்லையா? கண்ணும் பார்க்குறது, அப்படியே ஒருத்தனை அவனை கண்ட்ரோல் பண்ணுறது, மைண்ட் ரீடிங்கு அப்படின்லாம் நிறைய பேர் வச்சிட்டிங்க அதுக்கு. அது எல்லாமே போய் நோக்கு வர்மங்கிறதே வேற. நோக்கு வர்மம் ஒரிஜினலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. வர்மக்களை பயில்ற நிறைய வர்மக்களை பயில்றவங்களுக்கே அது கிடைக்காது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சிறப்பாக தவம் இருக்கணும்.
அதுக்கு வந்து தவம் இருந்து அதுக்கான அதாவது இங்கிருந்து அந்த உடம்பை வந்து வலி உணர வைக்கிறது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிறது தான். நம்ம நேராக போய் ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் இங்கிருந்து பார்த்து ஒருத்தனை அடிக்கிறது, அவ்வளோதான் அது. இது இதில் வந்து இந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறது, அவனை அப்படியே பார்த்து 2 தடவை தலையாட்டி அவனை அப்படியே பின்னாடியே வர சொல்கிறது, போய் ஆட்டோ தூக்குறது. ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, 7ஆம் அறிவு படம். அதுதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. நோக்குவர்மத்தை பற்றி சொல்கிறோன்னு ஆகிப்போச்சு. ஒரிஜினல் நோக்குவர்மத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். நோக்குவர்மா இப்படி தாண்டா, பார்த்து ஒருத்தனை பார்த்தா அவனுக்கு அடி விழும், ஒருத்தனை உதைக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த இடத்துல உதவணும். இதுதான் நோக்குவர்மம். ஒருத்தன் மைண்டை பிடிச்சி அவன் மைண்டை ரீட் பண்ணி, அதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம். அதாவது கண்கட்டி வித்தைகள் நறுக்குறவர்கள் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. நிறைய இயல்பு வாழ்க்கையில இருந்தது, எனக்கு தெரிஞ்சு இருந்தது. இந்த குரலி வித்தும்பாங்க. அப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வேற. நோக்குவர்மங்கிறது வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நோக்குவர்மங்கிறது அதான், ஒருத்தனை கண்ணில் ஒருத்தனை ஒருத்தனோட வலியை உணர வைக்கிறது, வலித்த மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். அதான் நோக்குவர்மம். நோக்குவர்ம ஆசான்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, இருக்கிறாங்க. யூடியூப்லேயே 2-3 பேருக்கு ஒரிஜினல் ஆசானோட வீடியோ பார்த்தேன். ஆனால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியல, பட் பார்த்தேன். ஆனால் தான் நோக்குவர்மம். பட் இந்த படத்தில் வரதோ இல்லை ஒருத்தனோட கண்ணை பார்த்துட்டே இருக்கிறனாலையோ அதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்புறம் அடிமுறை பொடிமுறைகளை பற்றி பார்த்தீங்கன்னா, வர்மங்கிறது வெளியே யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. அது வந்து ஒரு அகத்தியரே வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்மங்கிறது கர்மம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னா பாவச்செயல். அது வந்து பயில் வைக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இதை கற்றுக்கிட்டா பாவம் தான். ஸோ அந்த பழமொழிலாம் இருக்கு இல்லையா, கத்தி இருக்கிறவன் கை சும்மா இருக்காது, இந்த மாதிரி. ஏன்னா ஒரு இது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டு யாரையா போய் அடிப்பீங்க. அது வந்து அந்த காலத்தில் அது செட் ஆகிருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் போயிட்டு அடிச்சிங்கன்னா அவன் செத்து போயிடுவான், அப்புறம் போலீஸ் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டுட்டோம். அதனாலேயே அந்த கலையை வந்து நிறையா பக்கம் வெளியே வர்றதில்லை, வர விடுறதும் இல்லை. அதனால தவறான இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதுதான் சொல்கிறேன். அப்புறம் அடிமுறை பொடிமுறைகளை கற்றுக்குங்க, அது தப்பு இல்லை, அடிமுறை பொடிமுறைகள்ங்கிறது. ஆனால் அவங்க கல்விக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, இது அடிமுறை பொடிமுறை தான், இது வர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்விக்கணும். அதான் உண்மை. வர்மம்னு நினச்சி நீ பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. வர்மத்துங்கிறதே இதே மாற்றிடக்கூடாது. ஒரு கலாச்சாரமே மாறுது இல்லையா, ஒரு ஒரு செயலே மாற்றுறீங்க நீங்கள், வர்மங்கிறதே மாற்றுறீங்க. அதனால் அடிமுறை பிடிமுறைகள்ங்கிறது அதான், ஒருத்தனை எப்படி அடிக்கணும், ஒருத்தனை எப்படி பிடிக்கணும், எப்படி தடுக்கணும், எப்படி வளைச்சி கீழே தள்ளணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிமுறை பிடிமுறைகள். ஸோ இது நான் வந்து இப்போ தான் எனக்கு தோணுச்சு. அதாவது உங்களுக்கு என்னென்னா ஒரு டெமோ வேணால் போட்டு விட்றேன், ஒரு வீடியோ போடுறேன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே. சும்மா அதாவது நாங்கள் சொல்லித்தர மாதிரி இருக்காது வீடியோ, நாங்கள் சண்டை கட்டிக்கிறது இல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு இது பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். மேற்கொண்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சால் போட்டு விட்றேன், பாருங்கள். ஓகே, நன்றி.